ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த சிம்லி தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது லீவ் விட்டாலே எங்கள் பாட்டி செஞ்சு வச்சுருவாங்க. அப்போ தான் உரல்லே இடித்து செய்வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் கையால் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி கூட இந்த சிம்லி எங்கள் மாமியார் தான் செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும் பிசைஞ்சு எடுத்தது. இப்போ இதை நம்ம அடை மாதிரி தட்டி தோசைக்கல்ல வேக வைக்க போகிறோம். ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த உருட்டின மாவை அந்த துணியில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. திட்டமாக தட்டி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லை பற்ற வச்சுருங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அடையை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் கேஸு. அப்போ தான் நல்லா வேகும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா வேகவே வேகாது, தீஞ்சு போயிடும். லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணால் போதும். நான் இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்த ஒன்றே எடுத்து வச்சுட்டேங்க. மற்ற எல்லா மாவையும் அடை தட்டி ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் 3 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அடை தட்டினதுக்கப்புறம் 1 ஹவருக்கு மேலே கண்டிப்பாக ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸி ஜார்லேயே அரைக்கணும். இப்போ இந்த அடையை சின்ன சின்ன பீஸாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சதுக்கப்புறம். இப்போ 3 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சொன்னல, அந்த வெல்லத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம அடை தட்டி அடையை அரைச்சி போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்துலேயே இந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சதையும். அதே மாதிரி நான் வறுத்த வேர்க்கடலை 1.5 டம்ளர் அளவுக்கு அதையும் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி இந்த வெல்லம்லாம் போட்டு வச்சல அந்த பாத்திரத்துலேயே ஆட் பண்ணேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலைங்க. இப்போ ஒரு சிலருக்கு நெய் வாசனை பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நெய் வாசனை பிடிக்கிறவங்க இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேணான்னா ஸ்கிப் கூட பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணுவோங்க. ஒரு சில வெல்லம் அப்படியே சின்ன சின்ன கட்டியாக நிற்கும், அதெல்லாம் அப்படியே கையிலே கூட உடச்சி விட்டுருங்க. நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கப்பில் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு கையில் நல்லா நெய்யை தொட்டுட்டு உருண்டை பிடிச்சி வைக்கணுங்க. அப்போல்லாம் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கையே கொல்லாதுங்க, அந்த அளவுக்கு பெருசாக பிடிப்பாங்க. அப்படி அந்த உருண்டை எடுத்து கொடுத்தா திருப்பதி லட்டு மாதிரி இருக்குங்க. உட்காந்து ஒரு உருண்டையை சாப்பிடவே முடியாது, ஃபுல்லாக சாப்பிட்டு தாங்க எழுந்துப்போம். அவ்வளோ வயிறு திம்முன்னு இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. உடம்புக்கு ரொம்ப 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 வலுவை தரும், ரத்தத்துக்கும் ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் கிட்ஸுக்கெலாம் இந்த கிறிஸ்மஸ் லீவில் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், இன்னும் வேணும்னு கேட்பாங்க. இப்போ சூப்பரான சிம்லி ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மகிழ்ச்சி. பை கைஸ்.